Hi friends. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ELCB பற்றி படிக்க போகிறோம். ஸோ ELCBனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ டைப் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் தான். இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எர்த் லீக்கேஜ் அப்படிங்கிறதுனாலே அந்த பேர்லேயே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு லீக்கேஜ் ஆஃப் கரண்ட் வருது. அதாவது நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி RCCBயில் பார்த்த மாதிரி ஒரு லீக்கேஜ் ஆஃப் கரண்ட் அல்லது ஒரு டிஃப்ரென்ஸ் இன் கரண்ட் அப்படிங்கிறது வருது என்று சொன்னால், அதாவது ஒரு டிஃப்ரென்ஸ்னால ஒரு கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது ஏற்படுதுன்னு சொன்னால், அப்படிப்பட்ட கரண்ட் வரும்பொழுது ரிலே மூலமாக அதை அந்த ஃபால்ட்டை டிடெக்ட் பண்ணி சர்க்யூட் பிரேக்கை ட்ரிப் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ELCB அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எர்த் அப்படிங்கிற பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எர்த் அப்படிங்கிறது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நாம் ரிலே அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ரிலேயில் 2 டைப் ஆஃப் ஒயர் வருது. ஒரு ஒயர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த எக்யூப்மெண்ட்டோட பாடியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. வேற இன்னொரு ஒயர் பார்த்தீங்கன்னா எர்த்தில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு இடையில ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் எர்த் ரிலேயில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னு சொன்னால் அந்த ரிலே மூலமாக சர்க்யூட் பிரேக்கர் ட்ரிப் அப்படிங்கிற கண்டிஷனை கொண்டு போகிறதான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ELCB அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொன்ன மாதிரி இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சர்க்யூட் பிரேக்கர் தான். ஸோ அதோட 2 டைப் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வோல்டேஜ் ELCB அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கரண்ட் ELCB அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் ரொம்ப பெருசாக ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸாலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளான ஆப்ரேஷன் தான். ஸோ டயக்ராம் மட்டும் என்னங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ வாங்க என்ன அப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தான் தினமும் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு சேர்ந்துருங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ELCB அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட சர்க்யூட் பார்க்குறீங்க. ஸோ லோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி மேலே உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RYB அண்ட் நியூட்ரல் அப்படின்றது தான். ஸோ இதோட எப்படி அதோட சிம்பிளான ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரிலே அப்படிங்கிறது கனெக்ட் ஆகிருக்கு. ரிலேயில் எர்த் பாயிண்ட் அப்படிங்கிறது கனெக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக இன்னொரு வயரை நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்டோட பாடியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு 3 ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய இன்கமிங் கரண்ட் அப்படிங்கிறது சம் ஆஃப் த இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அவுட் கோயிங் கரண்ட். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய கரண்ட் கரெக்டாக வெளியில் நியூட்ரல் வழியாக வெளியே போயிருச்சுன்னா பேலன்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ், அதாவது இந்த லோடுக்கும் இந்த எர்த்துக்கும் இடையில ஏதாச்சும் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஏற்பட்டுச்சு என்று சொன்னால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். 2 பொட்டன்ஷியலுமே ஈக்குவல் ஆன ஒரு வேல்யூவில் இருந்துச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ வோல்டேஜ் ELCB அப்படிங்கிறதுல பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். ஸோ வோல்டேஜ் அப்படிங்கிறது இந்த 2க்கும் இடையில எப்போது ஏற்பட்டுன்னு சொன்னால் அங்கே இடத்துல ஒரு கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது நடக்கும். அந்த கரண்ட் ஃப்ளோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிலே அப்படிங்கிறத ஆப்ரேட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ ஃபால்ட் கரண்ட் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறதா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிலே அப்படின்றது. ஸோ இந்த கரண்ட் ரிலேக்குள்ளே போனதுக்கப்புறம் ரிலே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கர் ஆப்ரேட் பண்ணும். ஸோ சர்க்யூட் பிரேக்கர் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பொறுத்து சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகிடும். ஸோ ட்ரிப் கண்டிஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிடுது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஒரு வோல்டேஜ் ELCB அப்படிங்கிற ஆப்ரேஷன். ஸோ அடுத்ததாக வாங்க கரண்ட் ELCBனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த கரண்ட் ELCB அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட செட்டப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ RYB அப்படிங்கிற 3 ஃபேஸ் இருக்குது. Nங்கிறது பார்த்தீங்கன்னா நியூட்ரல். ஸோ இந்த பாயிண்ட் சர்க்யூட் பிரேக்கரோட பாயிண்ட் எங்கே கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேயில் கனெக்ட் ஆயிருக்கு. ரிலே மூலமாக ஒரு CT கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதாவது கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லோடில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RYB N அப்படிங்கிற 4 பாயிண்ட் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த CTயில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு காயில் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த கிர்ச்சாஃப் கரண்ட்டில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா IR + IY + IB = IN. அதாவது சம் ஆஃப் த இன்கமிங் ஃபேஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அவுட் கோயிங் நியூட்ரல் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இப்படிப்பட்ட ஒரு இது இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்டிஷன் அக்கறாச்சுன்னா நம்ம பேலன்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் எப்போமாவது இப்போ ஒரு இம்பேலன்ஸ் அக்கறாது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட்டில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோரை மேக்னடைஸ் பண்ணும். ஓகேவா? உள்ள வர கரண்ட் கரெக்டாக வெளியே போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா CTன்றது பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் டு மெஷர் த கரண்ட் வேல்யூ அதிகமாகிடுச்சுனாலோ அல்லது அதோட இம்பேலன்ஸ் அக்கறாகும் போது அதை மெஷர் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CT தான். அதை மெஷர் பண்ணி ரிலேக்கு சொல்ல போகிறது இந்த CT தான். ஸோ இம்பேலன்ஸ் அக்கறாச்சின்னு சொன்னால் இந்த கோர் மேக்னடைஸ் ஆகும். இந்த கோர் மேக்னடைஸ் ஆகும் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த CTயிலேருந்து நமக்கு ஹையாக ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ஃபால்ட் கரண்ட் அப்படிங்கிறது இந்த ரிலேக்கு போகும். ஸோ ரிலே அப்படின்றது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கர் ஆப்ரேட் பண்ணி அது ட்ரிப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு போயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக இதுக்கப்புறம் மேலே இதுக்கு ELCB என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் வாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் ELCB அப்படிங்கிறது பொதுவாக நம்ம போன வீடியோவில் சொன்ன RCCB அப்படிங்கிறதுக்கான இன்னொரு பேர் தான் அந்த கரண்ட் ELCB அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஆச்சரியமான விஷயம். பட் அந்த ELCB அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு மாடல் அப்படிங்கிறதுனால RCCB வச்சு இப்போ எல்லாமே ELCB வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ELCBங்கிறது நம்ம மோஸ்ட் ப்ராப்ளி இப்போ பார்க்க முடியாது. எல்லா இடங்களுமே நம்ம சொன்ன மாதிரி ஹோம் அப்ளையன்ஸ் எல்லா இடங்களுமே RCCB அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ RCCB அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் ரேண்டமாக வந்திருந்தீங்கன்னா ஸோ நம்ம இதே பிளேலிஸ்ட்டில் போய் இதுக்கு முந்தின வீடியோவில் பாருங்கள் RCCB இருக்குது. ஸோ அதோட ஒர்க்கிங்கை பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ
நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தினமும் நான் போஸ்ட் பண்ணிருக்க ஒரு வீடியோஸ் உங்களுக்கு சேர்ந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.